டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து இப்போ குழுக்கள் எந்த மாதிரி வகைகளெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், நிர்வாகத்தை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக குழுக்கள் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தோம்னா, மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, குழுக்கள் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எதுக்கு குழு அமைச்சிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு எவ்வாறு செயல்படுது அப்படின்றத ஆராயறதுக்காக குழுக்கள் அமைச்சிருக்காங்க. அரசியலமைப்பை ஆய்வு செய்யறதுக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிர்வாகத்துக்காக தான் குழுக்கள் அமைக்கிறாங்க. நிர்வாகத்தை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷனை வந்துட்டு பார்த்தோம்னா 1966 ஃபஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைப்பாங்க. அதுக்கப்புறம் அனுமந்த் ஐயா அப்படிங்கிறவர் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். இந்த குழு என்ன பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னா, லோக்பால் மற்றும் லோக்காயுதா இருக்குல்ல, இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லோக்பால் அப்படிங்கிறது என்னென்னா, மத்திய அரசு இருக்குல்ல, மத்திய அளவில் இருக்கக்கூடிய பிரதமர், மத்திய அமைச்சர்கள் ஏதாச்சும் ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்கள விசாரிக்கக்கூடிய அமைப்பு. லோக்காயுதா அப்படிங்கிறது மாநில அளவில் இருக்கக்கூடிய முதல்வர்கள், மாநில அமைச்சர்கள் ஏதாச்சும் ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்கள விசாரிக்கக்கூடிய அமைப்பு. செகண்ட் ஏஆர்சி, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் வந்துட்டு பார்த்தோம்னா 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் போட்டிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குல்ல, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் இ கவர்னன்ஸ் இருக்குல்ல, இதன் மூலமாக ஒரு குட் கவர்னன்ஸ், நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சிருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட் ஏஆர்சி எப்போ போகிறாங்கன்னா 1966. ஃபஸ்ட்டு வந்து மொரார்ஜி தேசாய் தலைமை தாங்குவார். அதுக்கப்புறமா அனுமந்த் ஐயான்றவர் வந்திருப்பார். செகண்ட் ஏஆர்சி வீரப்ப மொய்லி தலைமையில் 2005ஆம் ஆண்டு வீரப்ப மொய்லி தலைமையில் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம்ன்றது அமைக்கப்படுது. மத்திய மாநில உறவுகள் குறித்து, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழுக்களில் தமிழ்நாடு அரசு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதா, ராஜமுன்னா தலைமையில் குழு அமைக்குது. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த திட்டக்குழு இருக்குல்ல, பிளானிங் கமிஷனை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாச்சுரரி, அதாவது சட்டப்பூர்வ அமைப்பை உருவாக்கணும் அப்படின்றத இவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ராஜமுன்னா குழு என்ன பரிந்துரைச்சிருப்பாங்கன்னா, அந்த 5 ஆண்டு திட்டங்களை வகுக்கிற பிளானிங் கமிஷன் திட்டக்குழுக்கு மாற்றம் சட்டப்பூர்வ ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1983 சர்க்காரி ஆணையம் அமைச்சிருப்பாங்க. இது வந்து மத்திய அரசு அமைச்சிருக்கும். சர்க்காரிய குழுவை மத்திய அரசு அமைச்சிருக்கும். இவங்க என்ன வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையான குழு, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்துட்டு என்ன பண்ணணும், அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி குறிப்பிட்ட ஆர்டிகல் 263 தான் என்ன பண்ணுது, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி பேசுறது. குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார். இதை சர்க்காரி ஆணையம் பரிந்துரைச்சதோட விளைவு 1990 என்ன பண்ணுறாங்க, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்குறாங்க. அதுக்கு தலைவர் யார் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அனைத்து மாநிலங்களோட சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் 6 மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க. எதுலனா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில். அதுக்கப்புறமா அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழு எதுனா 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட புஞ்சு குழு. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஆளுநரை நீக்கிறாங்களே, அந்த ஆளுநர் நீக்கத்தோட அதிகாரம் யாருக்கு கையில் இருக்குன்னா, மாநில சட்டமன்றங்களில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்க அதாவது 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகள் குறித்து அமைக்கப்பட்ட குழு தான் புஞ்சு குழு. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆளுநரோட நீக்கம் யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும், மாநில சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அரசியலமைப்பை ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் எதுனா 2000ஆம் ஆண்டு அமைச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம நாடு குடியரசானது நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தினது எப்படின்னா 1950 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு 2000ஆம் ஆண்டு எம்என் வெங்கடசாலையா தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அரசியலமைப்பு எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத ஆராயறதுக்காக 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழு தான் வெங்கடசாலையா குழு அப்படிங்கிறது. அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் என்ன பண்ணணும், இவங்க ஆய்வு செய்யறதுன்றது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்கும்.
நம்ம இது வரைக்கும் பார்த்த குழுக்கள்ன்றதுல எல்லா குழுக்களுமே வந்துருச்சு. இப்போ கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையான குழுக்களோட கால வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே சொல்லணும்னா 1966 அமைக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு ஏஆர்சி. யாரோட தலைமையில் அமைச்சிருப்பாங்க? மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யார்? அனுமந்த் ஐயா அப்படிங்கிறவர் அதுக்கு தலைமை ஏற்றிருப்பார். அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? 1969 ராஜமன்னார் குழு அமைக்குது. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? திட்டக்குழுக்கு மாற்றம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1983 சர்க்காரி ஆணையம் அமைப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்கணும். அதை பேஸ் பண்ணி 1990 உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா போடப்பட்ட குழு எதுன்னு பார்த்தோம்னா 2000ஆம் ஆண்டு போட்டிருப்பாங்க. அரசியலமைப்பு எவ்வாறு செயல்படுது அப்படின்றத ஆராயறதுக்காக எம்என் வெங்கடாசலையா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. 2005 செகண்ட் ஏஆர்சி போட்டிருப்பாங்க. யாரோட தலைமையில்? வீரப்ப மொய்லி தலைமையில் போட்டிருப்பாங்க. அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க? தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் இ கவர்னன்ஸ் மூலமாக ஒரு குட் கவர்னன்ஸ், அதாவது நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2007ஆம் ஆண்டு புஞ்சு தலைமையில் மத்திய மாநில அரசோட உறவுகள் குறித்து ஆராயதுக்காக அமைப்பட்ட குழு தான் அது. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஆளுநரை பதவி நீக்கம் பண்ணுறதுன்றது மாநில சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த குழுக்களோட கால வரிசை அப்படின்னு பார்க்கும்போது புஞ்சு குழு அப்போ 2007, ராஜமன்னார் குழு 1969, சர்க்காரியா குழு 1983, வெங்கடசலையா குழு 2000ஆம் ஆண்டு அமைச்சிருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு எது வரும்னா ராஜமன்னார் குழு தான். அதுக்கப்புறமா சர்க்காரியா குழு, வெங்கடாசலையா குழு 3வது வரும், புஞ்சு குழு தான் லாஸ்ட்டு. அப்போ 2, 3, 4, 1 தான் கரெக்ட்.